ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் குடும்பங்களுக்காக நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள், ஆமென், நமக்கு தெரியும். சாத்தான் தந்திரமுள்ளவன். அவன் குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து பல விதங்களிலே கிரியை செய்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். சத்துருவின் கிரியைகளை அழித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் தந்திரங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு, குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவி ரட்சிக்கப்பட விடாதபடிக்கு தடை செய்கிற கிரியைகள், பலவிதமான தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்க வைக்கிற பிசாசின் தந்திரங்கள், இன்னும் நம்ம அப்படியே சொல்லிட்டே போகலாம். மொபைல் ஃபோனில், வாட்ஸ்அப்பில், இன்னும் ஃபேஸ்புக்கில் சிக்க வைத்து பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்குகிற சாத்தானின் தந்திரம். இது பார்க்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக ஏதோ இருக்கிறது போல தெரியும். ஆனால் போக 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 சாத்தானுடைய வலைக்குள்ளே சிக்கி விடுவோம் இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றணும். எல்லா தந்திரங்களை கர்த்தர் அழித்து போடணும். இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ரட்சிப்புக்கு விரோதமாக, பரிசுத்தத்துக்கு விரோதமாக, சமாதானத்துக்கு விரோதமாக, ஒரு மனப்பாட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளை நம்ம எல்லாம் அழித்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே அப்பா பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு, உமக்கு பிரியமானபடி வாழ முடியாதபடிக்கு சத்துரு செய்கிற எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, இப்பொழுது இறங்குவீராக. ஒவ்வொரு வீடுகளிலுக்குள்ளே தந்திரமாய் நுழைகிற சாத்தானின் கிரியைகளை அழித்து போடுங்க. அவனுடைய தந்திரங்களை அழித்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவார்களாக. தவறான உறவுகள் முறிக்கப்படுவதாக. அப்பா, அற்புதங்களை செய்வீராக. ஜெபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. வீணாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, நேரத்தை வீணடிக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஜெபிக்க விடாதபடி, குடும்ப ஜெபம் செய்ய விடாதபடிக்கு, குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு மனம் சமாதானம் உண்டாகாதபடிக்கு கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, தவறான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும், பரிசுத்தத்தை தாரும், ஒரு மனப்பாட்டை தாரும், சந்தோஷத்தை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்து அதை அழித்து ஜெபிக்க கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 10:10. யோவான் 10:10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். திருடனுடைய வேலை, அதாவது சாத்தானுடைய வேலை திருடனோ கொல்லனோ அழிக்கணும். ஆனா ஆண்டவர் நமக்கு பரிபூரண ஜீவன் உண்டாக வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். பல விதங்களில இந்த சத்துரு உள்ள நுழைந்து, தந்திரமாய் நுழைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடி வைத்திருக்கலாம். நம்முடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு திருடி இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்கலாம், அதை பிரிக்கணும் உடைக்கணும் நினைச்சிருக்கலாம், கொலை செய்யணும், அப்படியே உலகத்தை விட்டே எடுத்துடணும் என்பதற்காக பலவிதமான வியாதிகள், பலவிதமான தற்கொலை எண்ணங்கள், பலவிதமான ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கொண்டு வரலாம். ஆனா இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்க இறங்கி வாருங்க, இந்த திருடனுடைய கிரியைகளை அழித்து போடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எங்களுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை திருட நினைக்கிற சத்ருவின் கிரியைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். அப்பா, எங்களுடைய குடும்ப ஆண்டவரை ஆசீர்வாதத்தை திருட நினைக்கிற சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை திருட நினைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே அவன் வந்து திட்டங்களை தீட்டி ஆண்டவரை கொலை செய்யவும், ஆரோக்கியத்தை கெடுக்கவும், ஆண்டவரை விபத்திலே சிக்க வைக்கவும், ஆண்டவரே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தற்கொலை எண்ணங்களை தூண்டவும் செய்கிற சத்ருவின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. மன அழுத்தங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். அப்பா, விபத்துகள் ஆண்டவரை தடுக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. பொருளாதாரத்தை திருடி வைத்திருக்கிற சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ராஜா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற சமாதானத்தை ஆண்டவரை திருடுகிற பொல்லாத ஆவி, சந்தோஷத்தை திருடுகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுவீராக. அப்பா, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. பரிபூரணமான ஜீவன் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும் ஐயா, ஆசீர்வாதம் உண்டாவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்ப உறவுகளை திருட சாத்தானுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இனிமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை இன்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன, ஒரு வார்த்தை அல்லது நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென்.
அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நமக்கு கொடுக்கிற இந்த ஆலோசனை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு ஒரு பலன் தேவை, அபிஷேகத்தின் வல்லமை தேவை. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு தேவை. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நிற்கணும்னா எங்களுக்கு விசுவாசத்துல ஒரு உறுதி தேவை ராஜா. எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, பிசாசு எந்த பக்கத்தில் வருகிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜெப வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரே, யாகேலுக்கு அந்த சிசராவை குறித்து கர்த்தர் அடையாளம் காட்டி கொடுத்தார். அதனாலதான் அந்த சிசராவை மேற்கொள்ள யாகேலுக்கு கிருபை பாராட்டினார், எதிர்த்து நிற்க யுத்தம் பண்ண கிருபை பாராட்டினார். அதே வேளையில பிசாசின் தந்திரத்தை இந்த ஏவாள் அறியாததுனால அவள் விழுந்து போய்விட்டாள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மன கண்களை எங்களுக்கு திறங்கப்பா. அவன் எந்த வழியாய் வருகிறான், எப்படி வருகிறான், எப்படி ஒருவேளை சில சமயங்கள்ல வாக்குவாதம் மூலமாய் வந்துருவான், சில சமயங்கள்ல கோபம் மூலமா வந்துருவான். இதெல்லாம் அடையாளம் கண்டு அப்பா நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, இந்த பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கணுமே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே, இந்த பிசாசின் கிரியைகள், பாதாளத்தின் கட்டுகளை எல்லாம் முறியடிப்பதற்கு, அதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு கர்த்தாவே ஒரு கிருபை தாங்க, ஒரு பலன் தாங்க, ஒரு வல்லமை தாங்க, ஒரு அபிஷேகம் தாங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பலன் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அவன் எப்படி வருகிறான், எப்படி சுற்றி திரிகிறான், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக. பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக. சத்துரு உள்ள நுழைய முடியாதப்பா. ஆண்டவரே, சத்துரு உட்புக முடியாது என்று சொன்னீரே. துஷ்டன் இனி உண்மையாய் கடந்து வருவதில்லை என்று சொன்னீரே. தத்தளிக்க பண்ணுகிறவனை இல்லாமல் போக பண்ணுவேன் என்று சொன்னீரே. சிதறடிக்கிறவனை நான் சிதறடிப்பேன் என்று சொன்னீரே. இந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, கலங்க பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, வேலி அடைத்துக் கொள்வீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக. சத்துரு இது எங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்துரு சேனை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே. சத்துரு சேனை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுவே. சத்தத்தை எடுக்க தேர்தல் இருக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. சத்தத்தை எடுக்க தேர்தல் இருக்க சத்துவம் பொழிந்து வழிந்திடவே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையும் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையும் அலங்கரியும். ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயர்த்தியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயர்த்தியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள்
உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் ஆவியின் மரங்கள் ஒன்பதையும் ஆவியின் கனிகள் ஒன்பதையும் ஆவியின் மரங்கள் ஒன்பதையும் ஆவியின் கனிகள் ஒன்பதையும் நொறுங்குண்டதும் நறுங்குதலும் நிறைவராததையும் தந்திடுமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டலும் நிலவர இருதயம் தந்திடுமே. அபிஷேகம் தேவாபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினிலே பெந்தெகோஸ்தே நாளின் இரவினிலே அக்கினியாக இறங்கினிலே தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவ எனக்கு நீர் அல்லவோ 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 அபிஷேகம் தேவாபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும்